ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் தனக்குன்னு ஆதரவாக யாருமே இல்லாதப்போ ஒருத்தவங்க தனியாக நின்று வாழ்க்கையில் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிம்மதி வேணும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? மதுரையில் இருக்கிற கொடிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்க. பேர் பூரணமம்மா. சில பேர்த்துக்கெலாம் பேருக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை, பேர் கரெக்டாக வச்சுருக்காங்க. இவங்க மதுரையில் இருக்கிற சர்வையர் காலனியில் இப்போது வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் கனரா பேங்க்கில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இவங்களுக்கு ஒரு பொண்ணு, பேர் ஜனனி. கடந்த 1991 வருஷம் இவங்க பொண்ணுக்கு 2 வயசாக இருக்கும் போது இவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. இவங்களும் இவங்க பொண்ணு மட்டும்தான், இவங்க வாழ்க்கையே அவங்க பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி ஆகுது. இவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் வாரிசு அடிப்படையில் கனரா பேங்க்கில் இவங்களுக்கு கிளர்க்காக வேலை கிடைக்கிது. அங்கே வேலைக்கு சேர்ந்து இவங்க வாழ்க்கையே இவங்க பொண்ணுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பொண்ணுக்கு மேரேஜும் பண்ணி வச்சுருக்காங்க. கடந்த 2021 வருஷம் அவங்க பொண்ணு மரணம் அடைகிறாங்க. அப்போது அவங்களுக்கு வயசு 32. அவங்க பொண்ணு இறந்ததுக்கப்புறம் பூர்ணமம்மாள் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களோட எல்லா சந்தோஷமுமே அவங்க பொண்ணு தான். பூர்ணமம்மாள் பேங்க்கில் வேலை பார்த்து அதுலேருந்து வர சம்பளத்தில் குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு விஷயம், ஒரு நல்ல காரியம் பண்ணுற மாதிரி, சேரிட்டி ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதியும் கிடச்சிருக்கு. அவங்க பொண்ணையும் அதே மாதிரி தான் வளர்த்துருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு என்ன விருப்பம் அப்படின்னா, ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்க, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவணும், அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வழியிலையாவது உதவிகரமாக இருக்கணும், இந்த மாதிரியான விருப்பம் அவங்க பொண்ணுக்கு இருந்திருக்கு. உயிர் வாழ்கிறதுக்கு 1000 காரணம் இருந்தும் தற்கொலை பண்ண நினைக்கிற ரொம்ப வீக்கான மைண்டு இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல வேளையாக இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான மைண்டு இருந்திருக்கு. தனக்கு நெருக்கமான உறவுகளை இழந்ததுக்கப்புறமும் தன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு பண்ணுறது மூலமாக பூர்ணமம்மாள் ஒரு நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. அப்படி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறையா நல்ல விஷயங்களில் ஹைலைட்டான விஷயம் இப்போது ரீசெண்டாக நடந்திருக்கு. அவங்க சொந்த ஊரான கொடிக்குளத்தில் இவங்களுக்குன்னு லேண்ட் இருந்திருக்கு. அங்கே இருக்கிற பஞ்சாயத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் இவங்க 5வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. அது இது வரைக்கும் ப்ரைமரி ஸ்கூலாகவே அப்படியே தான் இருந்திருக்கு. அதை விரிவுபடுத்தணும், நல்லா பெருசாக்கணும், ஹை ஸ்கூலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முடிவு எடுத்திருக்கு. அதுக்கு லேண்டு தேவையாக இருந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பூர்ணமம்மாள் அவங்களோட சொந்த லேண்டு 1.5 ஏக்கர், அதோட இப்போ இருக்கிற மதிப்பு 7 கோடி, அதை அப்படியே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க. தாங்கிட்ட தேவைக்கு அதிகமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் யாராவது ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சால் கூட, இல்லை யாராவது ஒருத்தவங்க உதவின்னு கேட்டால் கூட அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு 1000 காரணங்கள் தேடி கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. எனக்கே பத்தாது, எனக்கே இல்லை, நான் எப்படி கொடுக்கறது, நான் எப்படி செய்கிறது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்கள பணக்காரங்கன்னு சொல்கிறதா, இல்லை பணக்காரன்னு சொல்லக்கூடாது, செல்வந்தர்கள்னு சொல்கிறதா, இல்லை தனக்கு இருக்கிற வசதிக்குள்ளே ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தையோ பொருளையோ நாம் எடுத்து கொடுக்குறோம் பாருங்கள். அந்த மாதிரியான கேரக்டர் இருக்கிறவங்கள நம்ம செல்வந்தர்கள்னு சொல்கிறதா? பூர்ணமம்மாள் இந்த செகண்ட் கேட்டகரி தான். அவங்க அவங்களால முடிஞ்சதாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய தானம்னு பாருங்கள். தலைமுறைக்கும் இவங்க பண்ண தானத்தினால 1000 குழந்தைகள் பயனடைய போகிறாங்க. இதை பாராட்டி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வர குடியரசு தினம் அன்னைக்கு இவங்க செஞ்ச காரியத்துக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட இந்த பெரிய நல்ல மனசுக்கு, அவங்க செஞ்ச இந்த ஒரு ரொம்ப நல்ல காரியத்துக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நன்றி.